கள்ளக்குறிச்சியில் பலியான பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் தாயார் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் கடைசி நாள் என்பதால் பிரதான கட்சிகள் அனைத்தும் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்த நிலையில் இன்று திடீரென கள்ளக்குறிச்சியில் இறந்த பள்ளி மாணவி ஸ்ரீமதியின் தாயார் இந்த இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் அவர் கூறுகையில், தனது மகளை இழந்து 2 வருட காலம் ஆகியும் இதுவரை நீதி கிடைக்கவில்லை எனவும், தன் மகளுக்கு நேர்ந்தது மற்ற யாருக்கும் நேரக்கூடாது என்றும், பாமர மக்களுக்கு நீதி கிடைக்க இந்த சமூகத்தில் மிகவும் கடினமாக உள்ளது எனவும், இதற்காக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். ஒரு 2 வருஷ காலமா எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கணுமோ அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன். இந்த அனுபவம் தான் இந்த இடைத்தேர்தலில் என்னை போட்டியிட வச்சிருக்கு. மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரண மக்களாக இருந்து யாருக்கும் சேவை செய்ய முடியாது. மக்களுடைய அதிகாரம் இருந்தால் நம்ம நிறையா மக்களுக்கு சேவை செய்யலாம். எங்களுடைய முழு நோக்கமே மக்களுக்கு சேவை செய்யணும். நான் பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் மக்கள் படக்கூடாது அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோடு இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் முன்னாடி நிற்கிறேன். மக்களுக்கு தான் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு உங்ககிட்ட ஒரு மடிப்பிச்சையாக கேட்டு உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறேன். உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.